நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஓப்போவோட என்கோ பட்ஸ் 2 ரொம்ப ஃபேமஸானது. ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பிராண்டான பட்ஸ். நம்ம பார்க்க போகிறது ரியல்மி சப் பிராண்ட், ஓப்போவோட சப் பிராண்டு பட்ஸ் T1110 அந்த இது பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஸ்பெக்ஸ்லாம் பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிசைனு ரியல்மி காம்பேக்டாக தான் கொடுத்துருக்காங்க. சின்னதாக காதில் மாட்டினா கூட கரெக்டாக ஃபிட் ஆகுது. நல்லா ஃபிட் ஆகுது. எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பார்க்கும்போது இது வந்து அந்த அளவுக்கு சேக்கு ஆனாலும் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. டிசைன் நல்லா தான் இருக்கு. டிசைன் நல்லா ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் பண்ணுறாங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு. குவாலிட்டி கொஞ்சம் பக்கா குவாலிட்டியில் இருக்கு. சரி ஓப்போ பார்ப்போம். ஓப்போ வந்து நம்ம டார்க் ஃபேண்டசி சாக்லேட் இருக்குல்ல, 10 ரூபா சாக்லேட், அது அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால குவாலிட்டி நல்லா இருக்கு. நல்லா குவாலிட்டியாக இருக்கு. ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் இது ஓப்போ எடுத்துக்கிட்டோம்னா ரவுண்ட் ஷேப்ல நல்லா மேட் ஃபினிஷ் கொடுத்து வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல நீளமா ஸ்டெம்ப், அந்த பேட்டரியோட ஸ்டெம்ப் வந்து நல்லா சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்ல, இது நல்ல ஃபிட் ஆகுது அதை கம்பேர் பண்ணல. ஆனா ரெண்டு ஃபிட் நல்லா தான் இருக்கு. இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் லைட்டா ஃபிட்டிங்ஸ்ல கொஞ்சம் வச்சோம்னா அது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம், ஸ்பெக் பார்க்கலாம். ஸ்பெக் பார்ப்போமா? பில்ட் குவாலிட்டி ரெண்டுமே சூப்பர். ஆமாம், இது கொஞ்சம் அந்த மேலே உள்ள கேப் மட்டும் லைட்டாக கொஞ்சம் அந்த சேக் இருக்குது. அந்த ப்ராப்ளம் இது இந்த பட்ஸில் இருக்கா இல்லை ஓப்போனாலே சேக் இருக்கா? ப்ராப்ளம் இல்லை, அது லைட் சேக் இருக்கலாம். அது வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்காக அவ்வளோதான். லாக் ஆகுதுல்ல, இதையும் ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் ஆமாம், ரெண்டும் ஓகே தான். இது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஸ்பெக்கு பார்ப்போம். இது வந்து ஸ்டீரோ, ரெண்டுமே ஸ்டீரோ தான். ஸ்டீரோ, லைவ் ஸ்டீரோ இருக்குது, ரெண்டுமே இதாக இருக்குது. ஆமாம், இது நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க, இதுவும் கொடுத்துருக்காங்க. நோ ப்ராப்ளம், ரெண்டும் அதில் ஓகே தான் சொல்லலாம். ப்ளூடூத் வந்து இது 5.4 கொடுத்துருக்காங்க. போல ஏஎன்சி இருக்குன்னு. இது 5.2, இது 5.4. ரியல்மி 5.4 கொடுத்துருக்காங்க, ஓப்போ 5.2 கொடுத்துருக்காங்க. கனெக்ஷன் ரெண்டும் சூப்பர் தான், நல்லா சீக்கிரமாகவே கனெக்ட் ஆயிடுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டு டியூவல் பேஸ் சப்போர்ட் இருக்கு. ஓப்போ வந்து 1600 ப்ரைஸ் எம்ஆர்பி இருக்கு. ஆஃபர் டைம்லலாம் 2-3 தடவை பார்க்கும்போது 1400 வரும், 1300 கூட வந்திருக்கு. 100% ஏதாவது கார்டு டிஃப்ரென்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். இது 1500. நாங்கள் ரிலையன்ஸில் வாங்கினோம். ரிலையன்ஸில் ஆஃபர்லாம் 1400 வாங்கினோம். இதோட இது ஆமாம், இது ஆன்லைனே அதே ப்ரைஸ் தான் இருக்குது, ரிலையன்ஸ்லேயும் அதே ப்ரைஸ் தான். ரெண்டுலேயும் ஒன்று இப்போ ப்ரைஸ் விஷயத்தில் வேறு எங்கே வாங்கினாலும் கம்பேர் பண்ண முடியும், எல்லாம் ஒன்று தான். ஆனால் நாங்கள் ஆஃபர்னால 1400 வாங்கணும். ரெண்டுமே 1500 ரேஞ்சில் நல்ல ஹெட்செட்னால தான் வாங்கணும். ஓகே தான், ரெண்டும் ஓகே, ரெண்டு பட்ஜெட்டுக்கும் தகுந்த மாதிரி தான் இருக்குது. இது பேட்டரி பேக்கப் வந்து 38 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 28 ஹவர்ஸ். டிரைவரை பற்றி பேசணும்னா ரெண்டுமே 10mm டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். நான் வந்து 12mm டிரைவர் ஒரு ஹெட்செட் போட்டிருந்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலாகவே இது ரெண்டும் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு உங்களுக்கு ப்ரைஸ் ஒரு 400 ரூபா டிஃப்ரென்ஸ் வாங்கினா ரியல்மி வாங்கிடலாம், பிரச்சனையே இல்லை. அங்கே பேசுனா நல்லாவே கேட்குது. ரெண்டுமே குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. இதில் ஏஎன்சி அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுமே நல்ல வாய்ஸ் கிளாரிட்டிலாம் பக்காவாக இருக்குது. ஃபோன் தான் நல்லா பேசலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா உங்களுக்கு சவுண்டு நிறைய வேணும், கிளாரிட்டியும் பக்காவாக இருக்கணும், எல்லா சவுண்ட்ஸ் கிளாரிட்டிலாம் தெரியணும், வாய்ஸ்லாம் நல்லா தெரியணும் அப்படின்னா, நல்ல சவுண்டோடு கேட்கணும் அப்படின்னா ஓப்போ யூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். ரியல்மினா பேஸ் வேணும் எனக்கு, நான் கம்மி சவுண்ட் வச்சு தான் கேட்பேன், நான் நல்லா எல்லாத்தையும் ஃபீல் பண்ணணும், பேஸோட வேணும் அப்படின்னா ரியல்மி. ரெண்டுத்துக்கு வந்து தனியாக ஆப் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. அதை வச்சு நம்ம என்னென்னா பேஸ் பூஸ்டர், அதுக்கப்புறம் தனியாக வோக்கல்ஸ் மாற்றிக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. வோக்கல் சவுண்ட் ரெண்டுமே ஒவ்வொரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை நாங்கள் கீழே கொடுத்துருவோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த பட்டன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணால் பாட்டு மாறுறது, கால் அட்டன் பண்ணுறது, அதேமாதிரி நீங்கள் என்ன தேவையோ அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்லேயே. நீங்கள் ஆப் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுலேயுமே அந்த ஆப்ஷன் இருக்குது. டபுள் டேப் பண்ணால் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவை மாதிரி எப்படினாலும் வச்சுக்கலாம். டபுள் டேப் பண்ணால் பாஸ் ஆகலாம் வீடியோ, இல்லை கால் கட் ஆகலாம், அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானது என்ன வச்சுக்கலாம். ரெண்டுமே 1500 ரேஞ்சில் பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து 400 ரூபா கம்மியாக கிடைக்குன்னா ரியல்மி ஆஃபர் டைமில் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட்ஜெட் ரேஞ்சில் 1100 வாங்கிடலாம். இது 1500 வரைக்கும் போக வேண்டியதாக இருக்கும். ஆஃபர் இல்லைன்னா 1600 வரைக்கும் போக வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 2000 வரைக்கும் ஆஃபர் பண்ண முடியும்னா 1800 போட் நிர்வாணம் கிடைக்கும். அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல பேட்டரி லைஃப் இருக்கும், சவுண்ட் குவாலிட்டியும் ஏதோ லாங் டைம் யூஸ் பண்ணலாம். 3 இந்த ரெண்டோட லிங்க்கும் கீழே கொடுக்கும். 3ஆவதா போட் நிர்வாணம் லிங்க்கும் கீழே கொடுக்கும். எது வேணுமோ வாங்கிக்கோங்க.
Okay, thanks. ஹேட்ஸ் ஆஃப் guys.